ரைட். ஸோ ரே ஆப்டிக்ஸோட லெக்சர் 5ல நம்ம இருக்கோம். எல்லா லெக்சருமே ரெக்கார்டட் பிளேலிஸ்ட்லயும் இருக்கும். 2026-27 போட்டிருப்பேன். எது தெரியலனாலும் போய் பார்த்துக்கோ. இன்னைக்கு நம்ம கத்துக்க போற டாபிக் வந்து ப்ரிசம். ப்ரிசம்னா சரி, இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. உங்க ஸ்கூல் லேப்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்காக கூட்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இல்லைனா செகண்ட் எக்ஸ்பெரிமெண்டா இருக்கும். எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, 7 years பேக் சொல்றேன். இப்போவும் சிலபஸ்ல இருக்கு. ப்ரிசம் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. ப்ரிசம்னா என்னங்க சார்? ப்ரிசம் இட் இஸ் அ டிரான்ஸ்பரண்ட் மீடியா. இட் இஸ் அ transparent media bounded by any number of surfaces. bounded by any number of surfaces. புரியல சார். இப்போ ப்ரிசம்ன்றது ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். மொத்தம் 5 ஃபேஸ் இருக்கும். பட் நிறைய இருக்குப்பா. எனி நம்பர் 9 இருக்கு, 7 இருக்கு. ஆனா நீங்க 12th படிக்க போறது 5. இந்த பக்கம் ஃபுல்லா ஒரு ஃபேஸா, அடுத்தது செகண்ட் ஃபேஸா, அது கீழே தேர்டா, பேக்ல 4th, ஃப்ரண்ட்ல 5. அப்ப நீங்க யூஸ் பண்ண போற ப்ரிசம் மொத்தம் 5 ஃபேஸ் இருக்கும். Prism is a transparent media bounded by any number of surfaces. What is prism? Prism is a transparent media bounded by any number of surfaces. இதுல என்னன்னா, அந்த கீழே இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து ஒப்பாக்கா இருக்கும். ஒப்பாக்னா லைட்டு போக முடியாது. இதெல்லாம் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இது டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஃப்ரண்டோ பேக்கோ எப்படி இருக்கும். பட் ரெண்டு கீழே இருக்கிறது கண்டிப்பா ஒபாக் போர்ஷனா இருக்கும். லேபுக்கு போனதும் ப்ரிசம் கொடுப்பாங்க. டைமண்ட் மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்கும். வாங்கிப்பாரு. இந்த ஷேப்ல இருக்கும். ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். ஆனா 5 ஃபேஸ் இருக்கும். எப்படி 5 ஃபேஸ் இருக்குன்னா, இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 2, கீழே 3, ஃப்ரண்ட்ல 4, பேக்ல 5. இதுதான் ப்ரிசம். ரைட்டா? இந்த ப்ரிசத்தை பத்தி தான் இப்ப நம்ம சூப்பரா கத்துக்க போறோம். எல்லாமே புதுசா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், ரொம்பவும் அழகா இருக்கும். பார்த்துக்கிட்டே வா. ப்ரிசம்ஸ். Prism is a transparent media bounded by any number of surfaces. உங்களோட புரிதலுக்காக நான் டயக்ராம் கொஞ்சம் பெருசா போட்டு காட்டுறேன். கோணலா இருந்தா கோச்சிக்காது. ரைட்டா? எப்பவுமே ஆங்கிள் ஆஃப் பிரிசம் ஏ. இந்த டாபிக்ல முதலா நீங்க ஒரு ஆளுக்கு ஹாய் சொல்லணும்னா இந்த ஏக்கு தான் ஹாய் சொல்லணும். ஏ ஆங்கிள் ஆஃப் பிரிசம். இந்த பிரிசத்தோட ஆங்கிள் ஆஃப் பிரிசம். பெரும்பாலும் நீங்க எடுத்துக்கிற ஏ வந்து 60 டிகிரியா தான் இருக்கும் ஸ்கூல் லேப்ல. நீட் அண்ட் ஜேஇ பிசிக்ஸ் அந்த 60 டிகிரியை வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க. வேற நம்பர்ல இருக்கும். நிஷான், குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். எப்பவுமே நார்மல் லைன், இதான் நார்மல் லைன். ரைட்டா? ஒரு ரே போயிட்டு இங்க படுது. ஆங்கிள் டேக்கன் ஃப்ரம் நார்மல் லைன். பாருங்க, நார்மல் லைன்ல இருந்து தான் நீங்க ஆங்கிள் எடுக்கணும். ஐபி த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இந்த இடம் யாரு சார்? இன்சிடென்ட் ரே. இன்சிடென்ட் ரே. நீ பழக்க தோஷத்துல தப்பு பண்ணிடுவ. ஆங்கிள் ஃப்ரம் ப்ரிசத்துல இருந்து எடுத்துருவ. தப்பு. நார்மல் லைன்ல இருந்து எடுக்கணும். போயிட்டு பட்டு சார் இது ரேரர் மீடியம். ஏன்டா ரேரர் மீடியம்? யார் மீடியம்? இது கிளாஸா இருக்கலாம், வேற என்ன வேணாலும் இருக்கலாம். பட் இது டென்சர் மீடியம். கண்டிப்பா டென்சர் மீடியம். இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ2, இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ1. லைட் டிராவல்ஸ் ஃப்ரம் ரேரர் டு டென்சர். அதனால டுவர்ட்ஸ் த நார்மல். பாருங்க, ரீஃப்ராக்ட் ஆகுதா? ரீஃப்ராக்ட் ஆகுது. இந்த ஆங்கிள் R1. R1ன்றது என்ன அப்படின்னா ஃபேஸ் 1. ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த இடம் ஃபேஸ் 1, இந்த இடம் ஃபேஸ் 2. ஃபேஸ் 1ஓட ரிஃப்ராக்டட் ஆங்கிள் R1. ஃபேஸ் 1 ஃபுல்லா முடிச்சோமா? இப்ப எல்லாரும் ஃபேஸ் 2க்கு வாங்க. ஃபேஸ் 2ல இந்த இடம் நார்மல் லைன். இதோட இன்சிடென்ட் ஆங்கிள் R2. ஃபேஸ் 2ஓட இன்சிடென்ட் R2. ரே வெளில போகுது பாத்தீங்களா? இதுக்கு பேரு எமர்ஜென்ட் ரே. வெளியில போற ரே. ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் E. இதுக்கு பேரு எமர்ஜென்ட் ரே. முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க. எமர்ஜென்ட் ரே, இன்சிடென்ட் ரே, எமர்ஜென்ட் ரே. நடுவுல ரீஃப்ராக்ட் ஆகுது. ஒரு விஷயம் கவனிச்சியா? ஃபேஸ் 1ல ரேரர் டு டென்சர் டுவர்ட் த நார்மல். ஃபேஸ் 2ல டென்சர் டு ரேரர் அவே ஃப்ரம் த நார்மல். பாருங்க, நார்மல் லைனை விட்டு வெளில வந்திருக்கு. இன்சிடென்ட் ரே யாருன்னு தெரியுதா? எமர்ஜென்ட் ரே யாருன்னு தெரியுதா? ஓகே. இப்ப எனக்கு பதில் சொல்லுங்க. ஐ யாரா இருப்பா? இன்சிடென்ட் ரே சார். ஐமா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். அவ்வளவுதான், அழகா சொன்னீங்க. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஜாலியா படிங்க, ஹாப்பியா படிங்க.
ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இ யாரா இருப்பா? எமர்ஜென்ட் ரேஸ், ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ். ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ், ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ். அப்ப ஏ ஹை சொல்லிட்டீங்க, ஐக்கு ஒரு ஹை சொல்லிட்டீங்க, இக்கு ஒரு ஹை சொல்லிட்டீங்க, μ1 μ2 இந்த இடமும் μ1, ஏன்னா எதுவுமே யார் மீடியம். ரைட். இப்ப யார் சொல்றீங்கன்னு பாக்குறேன். இந்த ரே ஒருவேளை டைரக்டா போயிருந்தா இப்படிதான் போயிருக்கும். ஃபைனல் ரே ஸ்டார்ட் ஆயிருந்தா இப்படிதான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். டைரக்ஷன் ஆஃப் இனிஷியல் ரேவுக்கும் டைரக்ஷன் ஆஃப் ஃபைனல் ரேவுக்குமான ஆங்கிள் என்னப்ப சொல்லி கொடுத்தனே? ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ரைட், சூப்பரா சொன்னீங்க. ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ரைட்டா? ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் இவன் தான் டெல். டெல்லுக்கு ஒரு ஹை சொல்லிட்டீங்க. டெல் இஸ் நத்திங், தட் இஸ் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். சூப்பரா இருந்துச்சா? ஓகே. அடுத்தது இனிமேல் தான் நமக்கு வேலை ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஆங்கிள் என்னவா இருக்கு யோசிங்க. டோட்டல் இது ஐ. அப்ப இந்த ஐல இருந்து இந்த R1 போயிடுச்சுன்னா இந்த இடம் I மைனஸ் R1 உங்களால உணர முடியுதா? I மைனஸ் R1 பா தெரியுதா உங்களுக்கு? இப்படி இருக்குன்னா இந்த ஆங்கிள் ஈக்குவல்னு அர்த்தம். அப்ப ரிமைனிங் இருக்கிறது இந்த R1 போயிடுச்சு. நேத்து கூட இந்த கான்செப்ட் சொன்னேன். R1 போயிட்டு ரிமைனிங் இருக்கிறது I மைனஸ் R1. சார் சரியா புரியலன்னா இங்க பாரு, R1 மட்டும் கட் பண்ணு. R1 மட்டும் கட் பண்ணா மீதி இருக்கிறது I மைனஸ் R1. யாரா சொல்லுங்க, இந்த இடம் என்னவா இருக்கும்? I மைனஸ் R2. நல்லா பார்த்து சொல்லுமா. E மைனஸ் R2 சார். E மைனஸ் R2, E மைனஸ் R2 இப்படிதான் எழுதணும். இப்போ உங்களுக்கு தெரியுமா, டெல் வந்து அவுட் சைடு ஆங்கிள். அப்ப டெல் அவுட் சைடு ஆங்கிள் வேணும்னா இன்சைட்ல இருக்கிற ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணிக்கணும். I மைனஸ் R1 பிளஸ் E மைனஸ் R2. இங்கதான் இந்த டாபிக்கோட டெரிவேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே ஒரே ஒரு டைம் கவனிங்களேன். ரெண்டாவது டைம் நீங்க ரிவிஷன் கூட பண்ண தேவையில்ல. சும்மா பேப்பர் எடுத்து அப்படியே கடகடன்னு வைரமுத்து கவிதை எழுதுற மாதிரி எழுதி போட்டுடலாம். del equal to I minus R1 plus E minus R2. அப்ப del equal to I, ஒரே நிமிஷம், I plus E மைனஸ் வெளில எடுத்துறேன், R1 plus R2. சூப்பரா பாருங்க. del equal to I plus E, ஏன்னா ஐயும் ஈயும் பிளஸ்ல இருக்கு. மைனஸ் R1 மைனஸ் R2, மைனஸை காமனா எடுத்துறேன், R1 plus R2. கத்துக்கிட்டீங்களா? ஓகே. திரும்ப டயக்ராம்ல நமக்கு ஒரு வேலை இருக்கு. இங்க வாங்களேன். ஒரு வேலை புரியலன்னா என்கிட்ட சொல்லிடு. மறுபடியும் சொல்லி கொடுத்து உனக்கு புரிய வச்சிடறேன். இங்க பாரு, இந்த மேல இருக்கிற பிளேஸ்க்கு ஏன்னு கொடுத்து, ஏன்றது ஆங்கிள் ஆஃப் பிரிசம், அது வேற. இந்த கார்னர் பாயிண்ட் ஏ, இந்த இடம் சரியா பி. இதை எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க, இதை எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க. இந்த இடம் சரியா சி, இந்த இடம் டி. ஏ பி சி டி இஸ் த குவாட்ரபோல். ஒத்துக்கிறீங்களா? குவாட்ரிலேட்டரல். ஏ பி சி டி குவாட்ரிலேட்டரலா? ஓகே. எல்லாத்தோட ஆங்கிள் பாருங்க. இந்த ஆங்கிள் ஷியோரா ஏ, இந்த ஆங்கிள் 90யா, இந்த ஆங்கிள் 90. அதே மாதிரி இந்த ஆங்கிள் 90யா இருக்குமா? அப்ப ஏ ஒரு 90, இன்னொரு 90, தென் இந்த ஆங்கிள் பாருங்க, ஆங்கிள் ஆஃப் பிசிடி, ஆங்கிள் ஆஃப் பிசிடி. கரெக்டா? அப்ப இது எப்படி எழுதணும்னா, புரியலன்னா பயப்படாது, இன்னொரு டைம் புரிய வைக்கிறேன். இங்க பாரு, தனியாவே புரிய வைக்கிட்டா. மேல இருக்கிறது ஏ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏ பி சி டி. ஏ ஆங்கிள் ஆஃப் பிரிசம், இந்த ஆங்கிள் ஷியோரா 90, இந்த ஆங்கிள் ஷியோரா 90, இந்த ஆங்கிள் நமக்கு தெரியாது. அப்ப இந்த ஆங்கிள் நம்ம பிசிடி எடுத்துக்கலாமா? அப்ப ஆங்கிள் ஆஃப் ஏ பிளஸ் 90 பிளஸ் 90, ஆங்கிள் ஆஃப் பிசிடி எவ்வளோன்னு தெரியாது, எல்லாம் சேர்ந்து 360 பாருங்க. ரைட்டா? எல்லாம் சேர்ந்து 360 தானே? அப்ப ஒரு ஏவும் ஒரு 180யும் ஒரு ஆங்கிள் ஆஃப் பிசிடி, அதனால இங்க 360. ஆமா சரி. அதுக்கப்புறமா ஏவும் பிசிடியும் மட்டும் வேணும்னா 180 உங்களால உணர முடியுதா? 360, இந்த இருக்கிற 180 அந்த பக்கம் போயிடுச்சு. இது ஈக்குவேஷன் 2ஓ 3ஓ 1 ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன். இது அப்படியே இருக்கட்டும். குவாட்ரிலேட்டரல் எழுதிக்கணுமா? முதல்ல ஏபிசிடி, ஏபிசிடின்றது ஒரு குவாட்ரிலேட்டரல். அதுல இருந்து எல்லா ஆங்கிளும் சேர்ந்து 360 வரும். முடிச்சிடணுமா? திரும்ப எல்லாரும் மறுபடியும் வாங்க, பிசிடிக்கு வாங்க. பிசிடி வந்து ஒரு ட்ரையாங்கிள். பிசிடி ட்ரையாங்கிள்
இங்க வாயேன். இதோ இருக்கு பாரு. இந்த பிசிடி வந்து ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் பிசிடியில ஒரே நிமிஷம். இந்த ட்ரையாங்கிள் பிசிடியில கவனி நல்லா புரிய வச்சுறேன், புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு ஸ்கூலுக்கு போறீங்க, யாருக்காவது சொல்லி தரீங்க, கலக்குறீங்க அப்படியே. இது R1 R2 இது ஆங்கிள் ஆஃப் பிசிடியா ஒத்துக்கிறீங்க? இந்த ட்ரையாங்கிள் பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் மட்டும் பாருங்க. இந்த ட்ரையாங்கிள்ல R1ஐயும் R2ஐயும் ஆங்கிள் ஆஃப் பிசிடியையும் ஆட் பண்ணா 180 டிகிரி. ஒத்துக்கிறீங்களா? இது அப்படியே இருக்கட்டும். ஏற்கனவே A பிளஸ் பிசிடி 180. இங்க A மட்டும் வேணும்னா 180 மைனஸ் ஆங்கிள் ஆஃப் பிசிடி ஃப்ரம் இந்த ஈக்குவேஷன்ல இருந்து. இங்க என்ன பண்றீங்கன்னா R1ஐயும் R2வும் வேணும்னா 180 மைனஸ் ஆங்கிள் ஆஃப் பிசிடி. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுங்க, செகண்டையும் தேர்டையும் கம்பேர் பண்ணுங்க. இப்ப என்னவா புரிஞ்சுக்கிட்டீங்க? 180 மைனஸ் ஆங்கிள் ஆஃப் பிசிடி, இங்கேயும் 180 மைனஸ் ஆங்கிள் ஆஃப் பிசிடி. அப்ப ஏக்கு பதிலா யார் எழுதணும்? நான் இங்க சைலண்டா இருக்கேன்னா நீங்க பதில் சொல்லணும். அவ்வளவுதான். ஒரு செகண்ட் சைலன்ஸ பார்த்துட்டா சார் என்னவோ எதிர்பார்க்கறாங்க, நம்ம டக்குன்னு வாயை திறந்து பதில் சொல்லணும் அப்படின்னு நீ தான் புரிஞ்சுக்கணும். இதுதான் இங்க பிரச்சனை, வேற ஒண்ணுமே இல்லை. கத்துக்கிட்டீங்களா? ஒரு குவாட்ரிலேட்டரல், ஒரு ட்ரையாங்கிள். சரி, இன்னும் ஒரே ஒரு டைம் மட்டும் சொல்லிருங்களேன், நாங்க டக்குன்னு புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டனா. ஏ பி சி டி ஒரு குவாட்ரிலேட்டர் தனியா டிரா பண்ணி காட்டிக்கோ. சி டி. ஏ வந்து ஆங்கிள் ஆஃப் பிரிசம் ஏ இந்த இடம், ஷியரா இந்த இடம் 90, ஷியரா இந்த இடம் 90, இந்த இடம் தெரியாது, ஆங்கிள் ஆஃப் பிசிடி. இந்த பக்கத்துல பிசிடி பாருங்க, இது R1, இது R2, இது பிசிடி. இந்த ஆங்கிள் நமக்கு தெரியாது. இப்ப இங்க எழுதும் பொழுது A பிளஸ் 90 பிளஸ் 90 பிளஸ் ஆங்கிள் ஆஃப் பிசிடி that is equals to 360 டிகிரி. இந்த இடம் R1 R2 angle of BCD equals to 180 டிகிரி. இதை மட்டும் சரியா பண்ணிட்டீங்கன்னா இங்க தப்பு பண்ண மாட்டீங்க. அப்ப இது 180, அந்த பக்கம் போயிடுச்சுன்னா இது 180 ஆயிடும். ஸோ A பிளஸ் ஆங்கிள் ஆஃப் BCD வேணும்னா 180, A மட்டும் வேணும்னா 180 மைனஸ் ஆங்கிள் ஆஃப் BCD. இந்த ஏவை தேடி போயிட்டு இருக்கேன். அப்ப இங்க R1 பிளஸ் R2 ஈக்குவல்ஸ் டு 180 மைனஸ் ஆங்கிள் ஆஃப் BCD. 180 மைனஸ் ஆங்கிள் ஆஃப் பிசிடிக்கு ஏன்னு எழுத போறோம். சரியா நீங்க கத்துக்கிட்டது ஏ வேணும்னா R1 பிளஸ் R2. எல்லாரும் இந்த இடத்த கொஞ்சம் முறைச்சு பாரு, அப்படியே இந்த ஃபார்முலா பத்தின்னு எரியணும். இப்ப பாத்தியா? கண்ணை பெருத்தா வச்சு பார்க்காத, ஒரு ஃப்ளோல முறைச்சு பாருன்ட்டேன். ஏ ஈக்குவல் டு R1 பிளஸ் R2. ரைட், அப்படியே மேல ட்ரையாங்கிள் வாங்க, டயக்ராம்க்கு வாங்க. இங்க என்னவா புரிஞ்சுக்கிறீங்க? சரி, இந்த ஆங்கிள் வேணும்னா இந்த R1ஐயும் இந்த R2ஐயும் ஆட் பண்ணா எனக்கு A கிடைச்சிரும். நாங்க ரிப்பீட்டர்ஸ்க்கு டீச் பண்ணும்போது டெரிவேஷன் போட மாட்டோம். டே A வேணும்னா R1ஐயும் R2ஐயும் ஆட் பண்ணிக்கோ, அவ்வளவுதான். இங்க வாங்க. அப்ப R1 பிளஸ் R2க்கு பதிலா ஏன்னு எழுதலாமா? இந்த பாக்ஸை திரும்ப கீழே எழுதுற மறுபடியும். டெல் வேணும்னா I பிளஸ் E மைனஸ் A. புரிஞ்சுக்கிட்டீங்களா? டெல்லையும் ஏவையும் ஆட் பண்ணீங்கன்னா ஐயையும் ஈயையும் ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். நல்லா கத்துக்கோங்க. நீங்க காம்படிட்டிவ் சைட்ல வரும் பொழுது இதெல்லாம் மறந்துடணும். போர்டு எக்ஸாம்லாம் முடிச்ச பிறகு டீவியேஷன் ஆங்கிளையும் ஆங்கிள் ஆஃப் பிரிசத்தையும் ஆட் பண்ணா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸும் கிடைச்சிரும். இந்த பேச்சு உங்களுக்கு இருக்கணும், ரைட்டா? ஸோ நாங்கள் இந்த ரிப்பீட்டர்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது எங்க இருந்து இந்த கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணுவோம்னா டயக்ராம் போட்டுருவேன். டயக்ராம் போட்டு இது ஒன்றும் இல்லைடா, ஏ வேணும்னா 2 ரீஃப்ராக்டட் ஆங்கிளையும் ஆட் பண்ணிக்கோ, 1. அடுத்தது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்சியும் ஆட் பண்ணீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் பிரிசமும் டிவியேஷன் ஆங்கிளும் வந்துடும். இவ்வளவுதான், இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். கத்துக்கிட்டீங்களா? இது வரைக்கும் 3 மார்க் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்த 2 மார்க்குக்கு என்ன சார் பண்ண போறோம்? ஹானஸ்டா பதில் சொல்லு. இது வரைக்கும் கிளியர் தானே? எல்லாரும் கிளியர் தானே? ஓகே. எஸ் சார். தர்ஷினி, குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ரைட். ஸோ ஒரு டைம் எழுதிடணும், கிளாஸ் முடிச்சதும் எனக்கு செத்த நேரத்தில் எழுதி அனுப்பிடணும். நாளைக்கு ஸ்கூலுக்கு போனதும் உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இது கற்றுக் கொடுக்கணும். இல்லை உனக்கு நான் சொல்லி தர மாட்டேன் அப்பெல்லாம் அடம் பிடிக்கூடாது. நீ சொல்லி கொடுத்தனா 4 பேருக்கு சொல்லி கொடுத்தா திருப்பி படிக்கவே மாட்டேன், 5 பேருக்கு சொல்லி கொடுத்தா அடுத்த வருஷமும் படிக்க மாட்டேன். நீ மாட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னா
ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஒரு பக்கம் டாக்டராக டெய்லி சாயந்தரம் பிசிக்ஸ் எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரானரி டீச்சரா இருப்பேன். நீ டாக்டருக்கு நீ 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா இந்த இடத்துல 3 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு போயிடலாம் 2 மணி நேரம் கிளாஸ் எடுத்துட்டு. ஸோ அதனால கத்துக்கிற பிசிக்ஸ் நாளைக்கு கத்துக் கொடுக்குற மாதிரி ஒரு பக்கம் ரெடி ஆகணும், ஒரு பக்கம் உன்னோட பேஷன், நீ எதுக்காக என்கிட்ட வந்தியோ அது, இன்னொரு பக்கம் டெய்லி சாயந்தரம் 6 to 7 கிளாஸ் எடுப்பேன் சார். பெர் டே ஃபுல்லா ஓப்பனா உங்ககிட்ட சொல்ற விஷயம் எல்லாம் நீங்க தானே. பெர் டே ஃபுல்லா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் சாயந்தரம் ஜஸ்ட் 2 hours எடுத்துடலாம். நீ நல்லா பிசிக்ஸ் கத்துருந்தனா நீ காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒர்க் பண்ணு. சாயந்தரம் அந்த 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் உனக்கு பிடிச்ச வேலையை செய்யும். சீரியஸா அவ்வளோ நல்லா இருக்கும் பாரு. அதை பத்தி நம்ம பின்னாடி பேசும். பாதி பேரை இப்படிதான் எனக்கு எடுத்து வச்சிருக்கேன். அதனால உனக்கு வேணும்னா அந்த பேச்சை கேட்டுக்க, வேணாம்னா உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய். பட் இது உன்னை பார்த்துக்குன்னு சொல்றேன். நிறைய பிசிக்ஸ் கத்துக்கிட்டா காசு அது மட்டும் உன் பாக்கெட்ல எங்க இருந்து வரும்னே தெரியாதுப்பா. நிறைய வந்துன்னே இருக்கும், அது மட்டும் ஜாலியா வந்துன்னே இருக்கும். நாங்கெல்லாம் வந்துட்டா அவங்க பொழப்புக்கு என்ன சார் பண்ணுவீன்னு கேட்கறது எனக்கு புரியுது, பாத்துக்கிறேன். ரைட், இங்க உள்ள போமா. அடுத்தது இதோட 3 மார்க் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அடுத்த 2 மார்க்குக்கு நீங்க எழுத வேண்டியது ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன். இது இப்போதைக்கு நான் சொல்லித்தரேன், புரியுதான்னு பாரு. இல்ல நான் சொல்லித்தரதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ. உங்க சார் உங்க லேபுக்கு கூட்டு போகும்போது நான் என்ன சொல்றேனோ அவர் அதை செஞ்சு காட்டுவார். அப்ப இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். ரைட்டா? இந்த பக்கம் பாருங்க, இது டயக்ராம். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இந்த பக்கம் R1, இது ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ், இந்த பக்கம் R2, டைரக்டா ஒரு ரே போகுது, இது ஃபைனல் ரே, இது டீவியேஷன் ஆங்கிள். ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் என்ன தெரியுமா? நான் ஒரு கிராஃப் ஒன்று டிரா பண்ண போறேன். ஸ்லோவா நிதானமா கத்துக்கோ. ஐக்கும் டெல்லுக்கும் டிரா பண்றேன். நான் மறந்து போயிட்டேன், யாராவது சொல்லுங்க. ஐனா என்ன? Angle of incidence. டெல்னா என்ன? Angle of deviation. ரைட் பை டீவியேஷன் ஆங்கிள். எல்லாம் இந்த டயக்ராம் பாரு. இந்த ரேவை நான் ரைட் ஹேண்ட்ல புடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கீழே தள்ளிக்கிட்டே வரேன். அப்ப இந்த ஆங்கிள் ஆஃப் ஐ என்னமா ஆகுது? 180 ஆயிடுச்சு. இல்லம்மா, இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? Decrease. பா ஐ இங்க பாரு, இன்க்ரீசஸ். நான் இன்னும் கொஞ்சம் இந்த ரேவை பிடிச்சி இன்னும் கீழே எடுத்துட்டு வரேன். அப்ப இந்த ஐ பெருசாகுதா? அப்ப ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ண என்ன நடக்குது பாருங்க. இந்த டீவியேஷன் ஆங்கிள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்ப என்ன பண்றேன்? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆக டீவியேஷன் ஆங்கிள் குறைஞ்சிச்சு. ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆங்கிளுக்கு டீவியேஷன் ஆங்கிள் ரொம்ப மினிமமா வந்துடும். ஒரு 30 டிகிரிக்கு மினிமமா வந்துடும். இந்த இடம் 0 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். பேச்சுக்கு தான் 30 டிகிரி. உடனே எங்க வாத்தியார் தான் போய் 30 டிகிரின்னு சொன்னாரு, உங்க வாத்தியார்ட்ட சண்டை போடாது. 30 டிகிரியில மினிமமா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மறுபடியும் நான் என்ன பண்றேன்? 40, 50, 60, 70, 80, 90 போறேன். மறுபடியும் டீவியேஷன் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகுது. மேஜிக் மாதிரி இல்ல? இங்க பாரு, இதுதான் உங்க ஸ்கூல்ல லேப்ல சார் செஞ்சு காட்டுவாங்க. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க, டீவியேஷன் ஆங்கிள் குறைஞ்சிக்கிட்டே வரும். தென் இதுக்கு கீழே குறையாது. மறுபடியும் டீவியேஷன் ஆங்கிள் மேல போயிட்டு இருக்கு. இங்க பாருங்களேன், இந்த இடம் 60ன்னு வச்சுக்கலாமா, இந்த இடம் 20ன்னு வச்சுக்கலாமா. 60ல இருந்து 20க்கு வரும். நீ நினைச்சிட்டு இருப்ப 10, 9, 8 எல்லாம் போவன்ட்டு மறுபடியும் என்ன பண்ணிடும்? 30, 40, 50 மேல போயிடும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அதிகமாக டீவியேஷன் ஆங்கிள் மினிமம் ஆயிட்டு வந்து திரும்ப ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது திரும்ப டீவியேஷன் ஆங்கிள் மேக்சிமம் போகுது. நல்லா கத்துக்கோ. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் திரும்பிலாம் வராது. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இன்க்ரீஸ் மட்டும்தான் ஆகும். டீவியேஷன் டிக்ரீஸ் ஆகி மினிமம் ரீச் பண்ணி திரும்ப மேக்சிமம் போயிடும். எந்த இன்சிடென்ட் ஆங்கிளுக்கு டீவியேஷன் மினிமம் வருதோ அதுதான் ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன். நான் சொன்னது அப்படியே பொறுமையா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் என்னப்பான்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க உங்க டீச்சர். சரி, ஒன்றும் இல்லை சார். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை கண்ணை மூடுப்பாரு. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை இன்க்ரீஸ் பண்றேன் சார். டீவியேஷன் ஆங்கிள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆங்கிளுக்கு டீவியேஷன் ஆங்கிள் மினிமமா வந்து திரும்ப மேல போயிடும், கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிடும். இப்ப எந்த இன்சிடென்ட் ஆங்கிளுக்கு டீவியேஷன் ரொம்ப மினிமம் ஆச்சோ அதுதான் ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன். ரைட்டா?
இப்போதைக்கு அரைகுறையா தான் புரிஞ்சிருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு டைம் புரிய வைக்கிறேன். ரைட், மினிமம் டீவியேஷன்ல கண்டிஷன் என்ன? வாட் ஆர் த கண்டிஷன் டு அக்கர் மினிமம் டீவியேஷன்? இங்கதான் உங்களோட கண்களை விழித்து ரொம்ப பிரமாதமா நீங்க கத்துக்க வேண்டியது. உங்களுக்கு தெரியுமா, செம்ம சூப்பரா இருக்கு பாரு. மினிமம் டீவியேஷன் வந்துருச்சுன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸும் ஈக்குவல் ஆயிடும். படிச்சிட்டிங்களா? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸும் ஈக்குவல். நான் முடிச்சுட்டு கேட்பேன், டக்கு டக்குன்னு சொல்லணும். பட் கண்டிஷன் ஃபார் மினிமம் டிவியேஷன் டக்குன்னு சொல்லு. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸும் ஈக்குவலா இருக்கும் சார். உங்களுக்கு R1ம் R2ம் ஈக்குவல் ஆயிடும். அப்ப இது நான் பொதுவா Rன்னு எடுத்துக்கிறேன். ஃபேஸ் 1 ரீஃப்ராக்டட் ஆங்கிள், ஃபேஸ் 2 ரீஃப்ராக்டட் ஆங்கிள், ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். அதை நான் காமனா Rன்னு எடுத்துக்கிறேன். ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷன் எழுதணும், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? R1 + R2 = Aன்னு எழுதணுமா? அப்ப எல்லாமே R ஆயிடுச்சுன்னா உங்களால உணர முடியுதா 2R = A தானே? R வேணும்னா A/2 தானே? கரெக்ட் தானே? பிரிசம் ஆங்கிள் மேல 60 டிகிரி, அப்போ ஒரு பக்கம் 30 டிகிரி 30 டிகிரி. எந்த கண்டிஷனு? கண்டிஷன் ஃபார் மினிமம் டீவியேஷன். மற்ற எல்லா கண்டிஷன்லயும் இப்படி இருக்காது, மினிமம் டீவியேஷன் கண்டிஷன்ல மட்டும்தான் இப்படி இருக்கும். அடுத்தது இன்னொரு ஈக்குவேஷன் எழுதுனீங்க சார், ஐயையும் ஈயையும் ஆட் பண்ணா ஏவையும் டெல்லையும் ஆட் பண்றதுக்கு ஈக்குவல் ஆயிடும். டெல்லுக்கு எம் போடுறேன், ஏன்னா மினிமம் டீவியேஷன் கண்டிஷன். ஐயும் ஈயும் ஈக்குவல் தானே, அப்ப 2i = A + ΔM சார். ஐ தான் எனக்கு வேணும், A + ΔM/2. 4 மார்க் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸுக்கு A + ΔM/2, ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் A/2. சூப்பரா இருந்துச்சா? ஆரும் ஐயும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சரி, கொஸ்டின் முடிஞ்சுதா? இன்னும் முடியல. இப்போ ரே ஆப்டிக்ஸ் மற்ற பசங்களுக்கு ஓரளவு கஷ்டமா இருக்கலாம், மேபி. உனக்கு அது இருக்கவே கூடாது, அதனால தான் இவ்வளோ வேலை. ஸோ ½ அன் ஹவராக ஒரு கொஸ்டின் ஜாலியாக பேசினு இருக்கும்ல. R = A/2, I = A + ΔM/2. அடுத்தது யார் சொல்றீங்கன்னு பார்க்குறேன். இது ஃபேஸ் 1. ஃபேஸ் 1 மட்டும் போட்டுக்கிறேன். இன்சிடென்ட் ரே, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ரீஃப்ராக்டட் ரே R1. இது μ1, இது μ2. யாராவது இந்த ஃபேஸுக்கு ஸ்னெல்ஸ் லா எழுதுங்க. ஃபேஸ் 1ஓட ஸ்னெல்ஸ் லா எழுதுங்க. μ sin θ = கான்ஸ்டன்ட். இந்த இடத்துல எப்படி அப்ளை பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். சொல்லு. ஸ்னெல்ஸ் லா μ sin θ ஒரே சொல்லுமா. μ1/μ2 = sin R by sin H. அது அங்கம்மா, இந்த ஃபேஸ்க்கு நீங்க எழுதுங்க. இங்க இருக்கிற ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அங்க இருக்கிற ஆங்கிள், இங்க இருக்கிற ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இங்க இருக்கிற ஆங்கிள், அப்படிதான் சொல்லி கொடுத்தேன். சொல்லுங்க. μ2 sin I. μ2 sin I. லைட் எங்க இருந்து போகுது? μ1 சார். இப்ப μ1 sin R. sin R. μ2 sin I = μ2 sin R sir. sin R. Yes sir. நல்லா பார்த்து சொல்லு. R. R1 sir. பஸ் ஸ்னெல்ஸ்லாவே உங்களுக்கு எழுத தெரிய மாட்டேங்குது. ஒரு ஃபேஸ்ல இருந்து லைட் போகுதுன்னா அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அந்த சைன் ஆங்கிள் ஈக்குவல் டு எங்க போகுதோ அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அந்த சைன் ஆங்கிள். இப்ப பாரு எல்லாரும், இப்ப வேற யாராவது சொல்லுங்க. ஃபேஸ் 2ஓட இதை விட்டுரு, இந்த இடம் R2ன்னு வச்சுக்கோ, இந்த இடம் ஈன்னு வச்சுக்கோ. இது μ1, இது μ2. ஃபேஸ் 2ஓட ஸ்னெல்ஸ் லா வேணும். லைட் எங்க இருந்து போகுது, எங்க வெளியில வருது, எப்படி எழுதணும்னு சொல்லிக்கிட்டேன். வாய தரேன். So μ2 sin R2 is equal to μ1 sin E. μ1 sin E. ரைட், நல்லா சொன்னீங்க. ஃபேஸுக்கு தான் ஸ்னெல்ஸ் லா எழுத தெரியணும். ஸ்னெல்ஸ் லா ஆன உடனே எப்ப பார்த்தாலும் μ2/μ1 = sin I by sin R அப்படி மனப்பாடலாம் பண்ணக்கூடாது. ஃபேஸ் மாறும், ஆங்கிள் மாறும், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மாறும். உங்களுக்கு எழுத தெரியணும். எங்க இருந்து லைட் போகுதோ அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அந்த சைன் ஆங்கிள், எங்க போய் சேருதோ அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அந்த சைன் ஆங்கிள் ஈக்குவலா இருக்கும். இப்போ ஃபேஸ் 1 பாருங்க. ஓகே, பரவாயில்ல, கத்துக்கலாம், தப்பு பண்ணா பரவாயில்ல. மறுபடியும் சொல்லுங்க. இன்சிடென்ட்
ray angle of incidence r1 r2 angle of emergence mu1 mu2 mu1 ரைட் phase 1 ஓட ஸ்னெல்ஸ் லா பார்த்து சொல்லு mu1 sin I equal to mu2 sin R1 sir. அவ்வளவுதான். அப்ப mu1 sin I equal to mu2 sin R1 ரைட்டா? இப்படியே இருக்கட்டும். எனக்கு mu2 தான் வேணும். அதாவது இந்த கொஸ்டினை நான் ப்ரிசம் நீங்க கேட்கவே இல்லை யாருமே. ப்ரிசம் கொஸ்டினை ஏன் சார் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? டு ஃபைண்ட் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் ப்ரிசம். உங்களுக்கு தெரியுமா இந்த ப்ரிசம் மேடப் ஆஃப் கிளாஸ், அதோட ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் எனக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த கொஸ்டினே. உன்கிட்ட கேட்குறாங்க உங்க சார் வந்து ப்ரிசம் ஏன் படிக்கணும்னு கேட்குறாங்க, எதுக்காக ப்ரிசம் கத்துக்க போறீங்கன்னு கேட்குறாங்க. சரி, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரிசம், கிளாஸ் ப்ரிசத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதோட மியூ வேல்யூவை தேடி நான் போயிட்டு இருக்கேன். அப்ப mu2 தான் எனக்கு வேணும். mu2 by mu1 equals to sin I by sin R. அன்னன்னைக்கு சொல்லி கொடுக்கறது அன்னன்னைக்கு படிச்சிரு, இல்லைன்னா பெருசா கஷ்டமா இருக்கும் லாஸ்டா படிக்கிறதுக்கு. இதை எப்படி எழுதலாம்? 1 mu2 எழுதலாம்னு சொல்லி கொடுத்தனா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட். பட் அவுட்டா சார் sin R1 சார், sin R1 ரைட்டா? ரைட் பை sin R1 இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? a plus del m by 2ன்னு சொன்னேன். ஆருக்கு என்ன சொன்னேன்? a by 2ன்னு சொன்னேன். கண்டிஷன் ஃபார் மினிமம் டிவியேஷன் R1 equal to R2 equal to Rன்னு சொன்னேன். அதனால இந்த R1க்கு பதிலாக நான் Rன்னே எடுத்துக்கிறேன். மினிமம் டிவியேஷன் அப்ப கண்டிஷன் ஃபார் மினிமம் டிவியேஷன் அப்படிங்குவாங்க. அப்ப ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் மீடியம் வேணும்னா சைன் ஐக்கு பதிலாக இதான் கிளைமேக்ஸ் சீனு, a plus del m by 2 by ஆருக்கு பதிலாக உங்க மேல இருந்து மட்டும் சொல்லி தரீங்களா சார்? எந்த இடமா சார் 1 இந்த ஸ்னெல்ஸ்லா எழுதிட்டியா? சார் இந்த லைன் போட்டிருக்கீங்க சார், அது கீழே. இது mu2 by mu1 equal to sin A by sin R தெரிஞ்சிச்சா? எஸ் சார். R1 R2 Rன்றதுனால R1க்கு பதிலா Rன்னு எடுத்துக்கலாமா? எஸ் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐக்கு பதிலா a plus del m by 2ன்னு சொன்னோமா? எஸ் சார். தோப்பர் மேல ஐக்கு பதிலா a plus del m by 2வா? எஸ் சார். ஆருக்கு பதிலா a by 2வா? இந்த ஐக்கும் இந்த ஆருக்கும் a plus del m by 2 a by 2 சப்ஸ்டிட்யூட் பண்றோம், அவ்வளவுதான். சார் அங்க 1 mu2 போட்டுருக்கீங்களா சார்? 1 mu2னா என்ன அர்த்தம்? செகண்ட் மீடியத்தோட ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் வேணும் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் மீடியத்துல இருந்து. இங்க வாங்க, இந்த டயக்ராம் பாருங்க பா, இது ஏர் மீடியம் தானே, ஒண்ணுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே. இதுவும் ஏர் மீடியம் தானே, ஒண்ணுன்னு தெரியும் தானே. இது கிளாஸ் மீடியம், உங்களுக்கு தெரியாது. அப்ப யாரை தேடி போயிட்டு இருக்கீங்க? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியத்தை தேடி போயிட்டு இருக்கீங்க. ரெஃபரன்ஸ் யாரு? ஏர் மீடியம். உங்களே எனக்கு தெரியும், உன் ஃப்ரெண்டை எனக்கு தெரியாது. உன் ஃப்ரெண்டு தான் இந்த mu2. நான் உங்களை வச்சுதான் உன் ஃப்ரெண்டை தெரிஞ்சுக்கிறேன். நீ தான் இன்ட்ரோ கொடுக்குற, சரி இவன் என் ஃப்ரெண்டு. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் மீடியம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம்னா mu2 மேல இருக்கணும், mu1 கீழே இருக்கணும். செகண்ட் மீடியம் வேணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் மீடியத்தை பொறுத்து. ஸோ இதை தான் உங்க ஸ்கூல் லேப்ல mu2க்கு பதிலாக மியூ, யாருக்கு பதிலாக 1. ஸோ இனிமேல் கேட்டா மியூ ஈக்குவல் டு சைன் a plus del m by 2 by sin a by 2ன்னு சொல்லணும், ரைட்டா? பஸ் ஸ்கூல்ல கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் கண்டிப்பா எடுத்துப்பாங்க அந்த கொஸ்டின் புரிய வைக்கிறதுக்கு. ஃபுல்லா என்ன டெரிவேஷன் போடணும், நீ அதை பார்த்து எழுதணும். நீ எழுத வேண்டாம்ன்றதுனால நம்ம கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. நான் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு திரும்ப அதுல சம் போட்டு காமிச்சிடுறேன். டக்கு டக்குன்னு பார்த்துட்டே வா. என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஏ டயக்ராம் போட்டுக்கோ. ஏ ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் போட்டு காட்டுங்க, ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் போட்டு காட்டுங்க. ஃபேஸ் 1ஓட ரீஃப்ராக்ஷன் ஆங்கிள் R1 R2 போட்டுக்குங்க. ரிமைனிங் இருக்கிறது I minus R1 E minus R2. முதல்ல இங்க இருந்து உங்க கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாரும் நல்லா கவனி. டெல் ஈக்குவல் டு I minus R1 பிளஸ் E minus R2. ஆப்போசிட் ஆங்கிள் வேணும்னா இன்சைட்ல இருக்கிற ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும் ஆட் பண்றதுக்கு. அப்ப டெல் ஈக்குவல் டு I minus R1 பிளஸ் E minus R2. ஐயும் ஈயும் பிளஸ்ல இருக்கு, R1 R2 மைனஸ்ல இருக்கு. அப்ப ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணிக்கிறேன். டயக்ராம்ல இருந்து A B
ஏசிடி குவாட்ரிலேட்டரல் 360 டிகிரி, பிசிடி ட்ரையாங்கிள் 180 டிகிரி. அது ரெண்டுத்தையும் சார் அங்க சொல்லுங்க. ஏ வந்து 60 டிகிரின்னு சொன்னீங்களா சார்? 60 டிகிரி ஏன் சார் நம்ம எடுக்க கூடாது? அது எப்படி வேணாலும் இருக்கலாமா. நீங்க சொல்றது ஈக்குலேட்டரல் பிரிசமா இருந்தா தான் 60 டிகிரி. நீங்க ஸ்கூல் லேப்ல பண்றது தான் ஈக்குலேட்டரல் பிரிசம். காம்படிட்டிவ்க்கு அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. 45 கொடுக்கலாம், 30 டிகிரி கொடுக்கலாம், 10 டிகிரி கூட கொடுக்கலாம். ஓகே சார். பை எப்படி வேணாலும் பிரிசம் டிசைன் பண்ணலாம். ஸ்கூல் லேப்ல 12th லெவல்ல ஏ 60 டிகிரி, உங்க ஸ்கூல் லேப்ல 60 டிகிரி தான் வரும். ஏன்னா உங்க சிலபஸ் ஏ 60 டிகிரி தான், ரைட்டா? ஸோ ஏ வேணும்னா ஏ பிளஸ் 90 பிளஸ் 90 ஆங்கிள் ஆஃப் பிசிடி. அப்போ ஏ பிளஸ் பிசிடி 180 டிகிரி. இதை எழுதி முடிக்கணும். அடுத்து பிசிடி மட்டும் எழுதணும். அங்கேருந்து ஏக்கு பதில் R1 பிளஸ் R2 முடிவு பண்ணிட்டோம். கண்டிஷன் ஃபார் மினிமம் டிவியேஷனை பற்றி சொல்லணும். கண்டிஷன் ஃபார் மினிமம் டிவியேஷன், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அதிகமாக டிவியேஷன் ஆங்கிள் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏதாவது ஒரு மினிமமா வந்து திரும்ப மேலே போயிடும். ஸோ கண்டிஷன் ஃபார் மினிமம் டிவியேஷன், மினிமம் டிவியேஷன் என்னப்பா கண்டிஷனு? இன்சிடென்ட் ஆங்கிளும் எமர்ஜென்ட் ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். சரி, அப்ப R1 R2 R ஆயிடும். ஏற்கனவே இருந்த ரெண்டு ஈக்குவேஷன் மறுபடியும் சால்வ் பண்ணுங்க. R1 பிளஸ் R2 A, அதனால 2R ஈக்குவல் டு A. I பிளஸ் E ஈக்குவல் டு A பிளஸ் டெல் M. ஐயும் ஈயும் சேம்ன்றதுனால 2I ஈக்குவல் டு A பிளஸ் டெல் M. ஐக்கு பதிலாக A பிளஸ் டெல் M பை 2. இங்க நோக்கமே R கண்டுபிடிக்கிறது, I கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் ஃபேஸ் 1ஓட ஸ்னெல்ஸ்லாம் எழுதலாம், இல்லை ஃபேஸ் 2ஓட ஸ்னெல்ஸ்லாம் எழுதலாம். எது எழுதினாலும் உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? மியூ கிடைச்சிரும். ஸோ ஃபாஸ்டா மியூ ஈக்குவல் டு சைன் ஐ பை சைன் ஆர், மியூ ஈக்குவல் டு சைன் ஐ பை சைன் ஆர். ஐக்கு பதிலாக A பிளஸ் டெல் M பை 2, ஆருக்கு பதிலாக A பை 2. ஸோ ப்ரிசம் ஃபார்முலா, ப்ரிசத்தில் இருக்கிற இந்த ஒரே ஃபார்முலால தான் 1000 சம் கேட்பாங்க. அவ்வளோ சம் இருக்கு. இனிமேல் உங்ககிட்ட ப்ரிசம் ஃபார்முலா சொல்லுங்கன்னு கேட்டா மியூ ஈக்குவல் டு சைன் A பிளஸ் டெல் M பை 2 பை சைன் A பை 2. மியூ ஈக்குவல் டு சைன் A பிளஸ் டெல் M பை 2 பை சைன் A பை 2. ஒரு டைம் எழுதி காட்டுறேன். மியூ ஈக்குவல் டு சைன் A பிளஸ் டெல் M பை 2 பை சைன் A பை 2. இதான் ப்ரிசம் ஃபார்முலா. ஏ கொடுத்துருவாங்க, டெல் M கொடுத்துருவாங்க, மியூ கேட்பாங்க. எப்போ பார்த்தாலும் மியூ தான் கேட்பாங்க. உங்க ஸ்கூல் லேப்ல ஒரு சம் போடுவீங்க, நான் சொல்லட்டா அது என்னன்ட்டு? இப்ப நீ நம்பலன்னா இது லேப்ல கூட்டு போற அன்னைக்கு என் ஞாபகம் கண்டிப்பா உங்களுக்கு வரும். பா இன்னைக்கு நம்ம ப்ரிசம் செய்ய போறோம்னே டக்குன்னு சார் சொன்னாங்க அப்படின்னு ஒரு ஞாபகம் வரும். நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு வரப்போற ஆன்சர் A 60 டிகிரியா இருக்கும், டெல் M கண்டிப்பா 40 டிகிரியா இருக்கும். நீ நம்பலன்னா இன்னைக்கு எழுதி வச்சுக்கோ, லேப் அன்னைக்கு கண்டிப்பா இந்த ரெண்டு ஆன்சர் தான் அங்க வரும். A 60 டெல் M 40. கிளாஸ் பிரிசத்தோட வேல்யூ என்ன? ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் என்ன? ஃபார்முலா பாருங்க. மியூ ஈக்குவல்ஸ் டு சைன் A பிளஸ் டெல் M பை 2 பை சைன் A பை 2. சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோமா? ஸோ மியூ ஈக்குவல் டு சைன் 100 பை 2 50 பை சைன் 60 பை 2 சைன் 30. அப்போ லாக் யூஸ் பண்ணுவீங்க நீங்கள், சைன் 50 கண்டுபிடிச்சிடலாம். இல்லை உனக்கு கண்டுபிடிக்க முடியல, சைன் 45 1 பை ரூட் 2, சைன் 30 1 பை 2, ரூட் 2 1.41. இது நான் ரேண்டமாக ரஃபாக போட்டிருக்கேன், சைன் 45க்கு போட்டிருக்கேன். கரெக்டாக சைன் 50க்கு எடுத்து போட்டிங்கன்னா 1.53 தான் ஆன்சர். உங்கள் ஸ்கூல் லேபில் 1.53, 1.51, 1.52 இந்த மாதிரி வரும். அப்படி டிக் பண்ணி சைன் போட்டு அனுப்புவாங்க. அங்கே போய் நீ தான் பண்ண போகிற. பட் இது ஸ்கூல் போர்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். நீட் அண்ட் ஜேஇயில் இந்த ஃபார்முலா வச்சு நிறைய சம் போட போகிறோம். ஸோ நாளைக்கு தான் அந்த வேலையை பார்க்க போகிறோம். மியூ ஈக்குவல் டு சைன் A பிளஸ் டெல் M பை 2 பை சைன் A பை 2. ரைட்டா? ரைட். பட் ஸோ இதோட ப்ரிசத்தோட டெரிவேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடியுது. நான் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி எழுதுறேன், உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வருதுன்னு பாருங்க. டயக்ராம் போடல. இந்த கொஸ்டினை எப்படி சார் ஸ்டார்ட் பண்ணணும்? டெல் வேணும்னா I மைனஸ் R1 பிளஸ் E மைனஸ் R2லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சார். டெல் வேணும்னா I பிளஸ் E மைனஸ் R1 பிளஸ் R2. நீங்கள் இப்போ எழுதி முடிப்பீங்கல்ல, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எழுதி அனுப்புவீங்கல்ல, டயக்ராம் மட்டும் மேலே போட்டு இப்போ இந்த பேஜில் நான் என்ன எழுதணும்னோ அதுதான் அழகாக அப்படியே அங்கே நடுவில் நிறைய கிறுக்கி வச்சிரும், புரிஞ்சிருக்காது உனக்கு. அடுத்தது ABCD ஒரு குவாட்ரிலேட்டர்னு எழுதிட்டு ஆங்கிள் ஆஃப் A plus 90 plus 90 angle of BCD equal to 360 degree. Angle of A plus angle of BCD equal to 180 degree. ஏன்னு புரிஞ்சிருக்கும், அந்த பக்கம் போயிடுச்சு. Angle of
ஏ மட்டும் வேணும்னா 180 மைனஸ் ஆங்கிள் ஆஃப் பிசிடி. இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோ. இது வந்து 1ன்னு வச்சுக்கோ, இது வந்து 2ன்னு வச்சுக்கோ. அடுத்தது பிசிடி ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ட்ரையாங்கிள் பிசிடி R1 R2 ஆங்கிள் ஆஃப் பிசிடி 180 டிகிரி. R1 plus R2 180 minus angle of BCD. அப்ப ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கோ. 3ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணுங்க. நீங்க கத்துக்கிட்டது A equal to R1 plus R2. இது வரைக்கும் வந்துட்டீங்களா? அடுத்தது இங்க ஒரு டாபிக் கொடுத்துக்கோங்க. மினிமம் டீவியேஷன். மினிமம் டீவியேஷன். மினிமம் டீவியேஷனுக்கு ஒரு கிராஃப் ஒன்று டிரா பண்ணணும். ஐக்கும் டெல்லுக்கும் டிரா பண்ணணும். டீவியேஷன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அதிகமாக 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 டீவியேஷன் ஆங்கிள் குறைஞ்சிக்கிட்டே வரும் குறைஞ்சிக்கிட்டே வரும் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏதோ ஒரு இடம் வரும்போது மினிமம் வந்துட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடம் தான் டெல்எம். கண்டிஷன் ஃபார் மினிமம் டீவியேஷன் ஐயும் இயும் ஈக்குவல், R1ம் R2ம் ஈக்குவல், ஸோ R. இது வரைக்கும் வந்துட்டீங்களா? இது இந்த பேஜ் ரொம்ப சிம்பிள். நான் கொஞ்சோண்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி கொடுத்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். வேற ஒண்ணுமே இல்லை. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது அப்படி அங்கே இருக்கட்டும். ஏற்கனவே சொன்ன மாதிரி R1ம் R2ம் ஏன்னு சொன்னோம். ரெண்டும் சேம்ன்றதுனால 2R ஈக்குவல் டு ஏ, R ஈக்குவல் டு A/2. இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுரு. I பிளஸ் இ வேணும்னா A பிளஸ் டெல். ஐயும் இயும் சேம்ன்றதுனால 2I ஈக்குவல் டு A பிளஸ் மினிமம் டீவியேஷன் காமிக்கிறதுக்காக டெல்எம். I வேணும்னா A பிளஸ் டெல்எம் பை 2. ஐயையும் ஆரையும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஃபேஸ் 1ஓட ஸ்னெல்ஸ் லா. ஃபேஸ் 2ல கூட கண்டுபிடிக்கலாம். நீங்க ஃபேஸ் 1 கூட எழுதிக்கோங்க, உன் விருப்பம் தான். ஃபேஸ் 1ஓட ஸ்னெல்ஸ் லா μ1 sin I ஈக்குவல் டு μ2 sin R1 தான். R1 R2 சேம்ன்றதுனால நீங்க Rன்னு எடுத்துக்கோங்க. எனக்கு μ2 தான் வேணும், அதனால sin I by sin R. μ2க்கு பதிலா μ தான், μ1க்கு பதிலா 1, ஏன்னா யார் மீடியம். sin ஐக்கு பதிலா A plus del m by 2, Rக்கு பதிலா sin A by 2. மறுபடியும் உனக்காக μ equal to sin A plus del m by 2 by Rக்கு பதிலா A by 2. இந்த டெரிவேஷன் கண்டிப்பா கிளாஸ் முடிச்சுட்டு எனக்கு வேணும். நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு டைம் உனக்கு எழுதி கொடுத்துட்டேன். இப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ப்ரிசம் டயக்ராம் மட்டும் மேல பார்த்து போட்டுக்கோ. கத்துக்கிட்டீங்களா? சூப்பரா இருந்துச்சா? ரைட். இப்போ நைட் படிச்சிருங்க. நாளைக்கு கண்டிப்பா பிரேக்ல யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுத்துரு. ஓகே சார். அதுக்கப்புறம் இதில் என்னலாம் இப்போ எல்லாரும் கிளியர் தானே? யாருக்காவது திரும்ப புரியல, இந்த இங்கே புரியல அங்கே புரியல ஏதாவது இருக்கா? அக்ஷத்துல இருந்து எதிர்ஸ்ரீ வரைக்கும் டவுட்னா வாயை தருங்க, இல்லைன்னா அப்படியே சைலண்டா இருந்துருங்க. எல்லாரும் கிளியர் தானே? டவுட்டு யாருக்காவது திரும்ப சொல்லணும், இல்லை எந்த இடமாவது எனக்கு புரியல சார் அந்த மாதிரி இருக்கா? ஓகே ரைட். ஸோ இங்க இருக்கக்கூடிய 21 பேர், என்னோடது 2, அப்ப 19 பேர். 19 பேரும் கண்டிப்பா சென்ட் பண்ணிருக்கணும். ஞாபகம் இருக்கா? வேலை 8:30க்குள்ள இது முதல்ல அனுப்பி விடுறதா அவன் வேலையை. அடுத்தது இதுல ப்ராப்ளம் எப்படி? இப்போ அவ்வளவுதான். ப்ரிசம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனிமேல் இதுல அப்ளிகேஷன் தான் எழுத போறோம். ஓகே, இதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியா இருக்கும். காம்படிட்டிவ் சைடு வந்துருங்க. இது ஒரு ப்ரிசம். இது ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் ஏ. இந்த இடம் R1, இந்த இடம் R2. ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ், எமர்ஜென்ட் ரே. இதுக்கு பேரு கிரேசிங் இன்சிடென்ஸ். நல்லா கத்துங்க, கிரேசிங் இன்சிடென்ஸ். புதுசா வார்த்தைலாம் இருக்கும், சமஜாலியா இருக்கும் பாருங்க. கிரேசிங் இன்சிடென்ட்ஸ்னா என்னங்க சார்? இப்போ கிரேசிங்னா கரெக்டா 2 மீடியத்தை பிரிக்கிற அந்த இடம் தான் கிரேசிங். பாருங்க, லைட் ரே இங்க படுது, இப்படி கரெக்டா படுது. அப்ப யாராவது சொல்லுங்க, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எவ்வளோ? 90 டிகிரி. அப்ப உங்க கொஸ்டின் பேப்பர்ல இது ஃபுல்லா நீட் அண்ட் ஜேஇக்கு மட்டும் பாத்துக்கிட்டே வா. கிரேசிங் இன்சிடென்ஸ் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 90 டிகிரி. அப்ப இது μ1, இந்த இடம் μ2. யாராவது ஃபேஸ் 1ஓட ஸ்னெல்ஸ் லா சொல்லுங்க.
mu1 sin I mu1 sin I is equal equal to to mu2 sin R1. sin R1. R1 நல்லா சொன்னீங்க. mu1 வந்து 1 Yes, 1 sir. I 90 வாய தர. Yes, sir. mu2 க்கு mu sin R1 உனக்கு சூப்பரான ஒரு விஷயம் வரப்போகுது பாரு. இது ஃபுல்லா 1. அப்ப mu sin R1. அப்ப mu equal to 1 by sin R1. யாரா டக்குன்னு சொல்லுங்க. அப்ப இந்த R1 யாரா இருப்பா? R, sir. ஐய் mu equal to 1 by sin Critical angle. அவ்வளவுதான். சூப்பரா. R1 equal to C. R1 equal to C. அப்ப இது என்ன தெரியுமா அர்த்தம்? கிரேசிங் இன்சிடென்ட்ஸா இருந்தா கண்டிப்பா இந்த R1 கிரிட்டிக்கல் ஆங்கிளா தான் இருக்கும். இதெல்லாம் சம்முப. அதனால சும்மா வெறும் ஃபார்முலால போட்டுட்டே இருக்கக்கூடாது. அந்த அப்ளிகேஷனை கரெக்டா கத்துக்கணும். கிரேசிங் இன்சிடென்ட்ஸா என்னன்னு யோசிக்கணும். கிரேசிங் இன்சிடென்ட்ஸ்ல I90. அப்ப R1 என்ன? C. R2 என்னவா இருக்கும்? A equal to R1 plus R2 A equal to R1 plus R2. A equal to R1 க்கு C சார். R2 தெரியாது. அப்ப R2 வேணும்னா A minus C தானே? கரெக்டா? R2 வேணும்னா A minus C. இந்த R2 வேணும்னா angle of prism தெரிஞ்சிர போகுது. C வேல்யூ தெரிஞ்சிர போகுது. அப்ப அங்கே நம்ம R2 கண்டுபிடிச்சலாமா? R2 A minus C. யாராவது இந்த டயகிராமோட phase 2 ஓட ஸ்னெல்ஸ் லா எழுதுங்க. mu2 sin R2 equal to mu1 sin E, sir. mu1 sin E. எல்லாரும் இங்க வாங்க. எப்படி வேணாலும் ஈக்குவேஷன் கத்துக்கலாம். அப்ப mu2 sin R2 க்கு பதிலா A minus C எழுதலாமா? mu1 1 sin E. அவ்வளவுதான். இதுல இருந்து என்ன தேவையோ அதை கண்டுபிடிச்சிக்கலாம். இதோட விட்டலாம். இதோட எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்ப பெருசா போகும். நம்ம டைரக்டா A கொடுத்துட்டு டைரக்டா C கொடுத்துட்டு டைரக்டா E கொடுத்துட்டு டைரக்டா mu கண்டுபிடிக்கலாம். இங்க பாத்துக்கலாம். இது இப்ப நான் சொல்லி கொடுத்தது கிரேசிங் இன்சிடென்ட். இது மனப்பாடலாம் பண்ண முடியாது. கத்துக்கிட்டு தான் ஆகணும். கத்து கொடுத்து தான் ஆகணும். நீங்க கிரேசிங் இன்சிடென்ட்ஸ் ஒரு ஐடியா சொல்லிட்டேன்ல. யாராவது கிரேசிங் எமர்ஜென்சிக்கு இதே மாதிரி எனக்கு சொல்லி கொடுங்க. ஒரே நிமிஷம். prism incident angle any incident angle of incidence I. நான் கொஞ்சம் அப்படியே ஒட்டி போட்டேன், கோச்சிக்காத. இந்த இடம் R1 angle of prism A. இந்த இடம் R2. mu1 air medium, mu1 air medium, mu2 denser medium. so mu ன்னு எடுத்துக்கிறேன். for grazing emergence பாருங்க கரெக்டா அந்த ரே வந்து grazing emergence. grazing emergence அப்ப angle of E எவ்வளோ? 90 டிகிரி. ரைட், இது அப்படியே இருக்கட்டும். முதல்ல phase 1 ஓட ஸ்னெல்ஸ் லா mu1 sin I equal to mu2 sin R1. mu2 sin R1 அப்படியே இருக்கட்டும். phase 2 ஓடது mu2 sin R2 equal to mu1 sin E. mu1 sin E. நல்லா பாருங்க. mu2 sin R2 equal to mu1 air medium sin E 90. அப்ப mu2 க்கு பதிலா mu sin R2 equal to 1 mu equal to 1 by sin R2. R2 யாரு? Critical angle. critical angle. R2 equal to C. R2 equals to C. அப்ப இங்க R2 C னா ஏற்கனவே R1 plus R2 equal to A. R1 plus C equal to A. அப்ப R1 equal to A minus C. நிதானமா கத்துக்கோ. போன கான்செப்ட்ல R2 A minus C. கிரேசிங் இன்சிடென்ட்ஸ்ல R2 A minus C. கிரேசிங் எமர்ஜென்சில R1 A minus C. கத்துக்கிட்டீங்களா? R1 இங்க A minus C. டைரக்டா A தெரிஞ்சா C தெரிஞ்சா R1 கண்டுபிடிச்சலாம். அதுக்கப்புறம் கொஷினை பொறுத்து நம்ம மாத்திக்கலாம். ஸோ நம்ம
ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த ஐடியாலாம் உங்களுக்கு தெரியணும். முக்கியமா ப்ரிசம்னாலே ஸ்னெல்ஸ் லா எழுத தெரியும். அடுத்தது இங்க வாங்களேன். செகண்ட் அடுத்த மாடல். இது ஒரு ப்ரிசம். இவ்வளோ நேரம் பண்ணது நான் கிரேசிங் இன்சிடென்ட்ஸ், கிரேசிங் எமர்ஜென்சி. இதான் நார்மல் லைனு. நார்மல் லைன் அப்பா நிதானமா கவனி. புரியலன்னா சார்ன்னு கூப்பிட்டுரு. ஒரு ரே வந்து கரெக்டா நார்மல் லைன்லயே போய் படுது. அப்போ இதோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்ன? 180. அது அதே ஆங்கிள் தானே போகுது, அதே நார்மல் லைன்லயே போகுதுல. இங்க இருக்கும்போது 90 சொன்னீங்கல்ல. எஸ் சார். இப்ப ஐ எவ்வளவு? இப்ப கரெக்டா நார்மல் 0. கரெக்டா ஐ 0. ஐ 0ன்னா R1 எவ்வளவு? 0. ஏன் 0? இது μ1 எல்லாரும் நல்லா கவனிங்க. நிறைய ட்ரிக் இருக்கு. அப்படியே பார்த்ததுமே ஆன்சர் க்ளோஸா நெருங்கிடலாம். அதுக்கு நீங்க சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ μ1 sin A equal to μ2 sin R1 ஃபேஸ் 1 ஓடது. μ1 1 sin 0 0 μ2 sin R1 பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. R1 0. R1 0னா R2 எவ்வளவா இருக்கும்? 0 சார். ஏய் ஏன் ஏ? A sir. ஏ R1 plus R2 பை இதெல்லாம் டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். ஃபார் நார்மல் இன்சிடென்ட் சொன்னாலே உன் மூளை யோசிக்கணும், இந்த 60 டிகிரி தான் இந்த R2. அப்ப R1 0, A equal to R2. A equal to R2. இது எங்க? ஃபார் நார்மல் இன்சிடென்ட்ஸ். நார்மல் இன்சிடென்ட்ஸ் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கத்துக்கோங்க. பை நார்மல் இன்சிடென்ட்ஸ். அடுத்தது நார்மல் எமர்ஜென்ஸ். அவ்வளவுதான், முடிச்சதும் நீங்க டக்குன்னு போயிடலாம். நிறைய நேரம்லாம் நமக்கு வேண்டாம். ஜஸ்ட் அந்த 1 hour அதுல ஒழுங்கா கிளிச்சாலே போதுமானது. ஃபார் நார்மல் எமர்ஜென்ஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இன்சிடென்ட் ஆங்கிள் ஐ. இப்படியே போகுது. ஆக்சுவலா இங்கதான் நார்மல் லைன் இருக்கு. நார்மல் லைன்ன்றது நான் பிளாக்ல போட்டு காமிக்கிறேன். இதான் நார்மல் லைன் வச்சுக்கோங்களேன். இந்த பிளாக் தான் நார்மல் லைன். அந்த ரே பட்டு அந்த பக்கம் போயிடுது. நார்மல் லைன்லயே போயிடுதுன்னா ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்சி 0ன்னு கத்துக்கிறீங்களா? ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்சி 0. இது ஏ, இது μ1 வழக்கம் போல, இது μ2 வழக்கம் போல μ, இது μ1 வழக்கம் போல. ஃபேஸ் 2க்கு ஸ்னெல்ஸ் லா எழுதுங்க. μ2 sin R2 equal to μ1 sin E. So E 0 say 0 into anything 0. So R2 equal to 0. அப்ப இந்த இடத்துல R2 0. அப்ப R1 என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? A. A equal to R1 plus R2. R2 0. அதனால A equal to R1 கத்துக்கணும். நார்மல் எமர்ஜென்சி A equal to R1. நார்மல் இன்சிடென்ஸ் A equal to R2. இதெல்லாம் அங்க போய் மூச்சுன்னு இருக்கக்கூடாது, இங்கேயே ரெடியா போகணும். இங்க பாரு, கிரேசிங் இன்சிடென்ஸ்ல R2A minus C, கிரேசிங் எமர்ஜென்சில R1A minus C, நார்மல் இன்சிடென்ஸ்ல R2 தான் A, நார்மல் எமர்ஜென்சில R1 தான் A. இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னஸ் இருந்தா சம்ல கையை வைக்காமலே ஆன்சரை டிக் பண்ணிட்டு போயிடலாம். கத்துக்கிட்டீங்களா? இன்னொரு விஷயம் பாரு, ஒருவேளை இந்த இடத்துல மிரர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேஸ் 2ல மிரர் இருந்ததுன்னா இந்த ரே என்ன ஆகும்? அந்த இடத்துல ஒரு பிளேன் மிரர் இருக்கு, அந்த சம்லாம் இருக்கு பாருங்க, ஆலன் மாடல்ல இருக்கு. இந்த இடத்துல ஃபுல்லா பிளேன் மிரர் இருக்கு. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் நேரா ஒரு ரே போகுதுன்னா என்ன ஆகும்? பட்டு எப்படி போகுதோ அதே வழியாவே திரும்ப 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 அங்கேயே வந்துடும். செகண்ட் ஃபேஸ்ல மிரர், நம்ம பிளேன் மிரர் வச்சிட்டோம்னா ரே எப்படி போகுதோ அதே வழியா திரும்பி அப்படியே வந்துடும். கரெக்டா? மேல போகும்போது டுவர்ட்ஸ் த நார்மல், உள்ள இருந்து வெளில வரும்போது அவே ஃப்ரம் த நார்மல். சூப்பரா இருந்துச்சா? ப்ரிசம் ஆல்மோஸ்ட் டன். நீங்க இன்னும் கத்துக்க வேண்டியது இல்ல, சம் தான் கத்துக்கணும். இங்க பாரு, எல்லாருமே எல்லாத்தையும் நல்லா கத்துக்கணும். ஒரு டைம் டிரா பண்ணி பார்த்துக்கணும். கிரேசிங் இன்சிடென்ஸ், கிரேசிங் எமர்ஜென்ஸ்,
நார்மல் இன்சிடென்ஸ், நார்மல் எமர்ஜென்ஸ், இந்த 4 விஷயத்தையும் எழுதி பார்த்துக்கோ. எனக்கு அனுப்பணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தேவை டயக்ராம் வித் டீடைல்டு டெரிவேஷன். நீ இது முடிச்சதும் நீ ஏதாவது எஸ்எல்ஆர் என்ன புக் நீ வச்சிருக்கியோ அதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எழுதுறதுக்கு அந்த வேர்ட்ஸ் எழுதுவோம்ல, லெட் அஸ் கன்சிடர் ஏ ப்ரிசம், ஏ யாரு, R1 R2 யாரு, இதெல்லாம் எழுதுறதுக்கு அதை சும்மா ஒரு டைம் பார்த்துக்கோ. பட் ஸ்கோரிங்க நல்லா வந்துடும். பார்த்துக்கிட்டியா? ஓகே ரைட். கிளாஸ் முடிஞ்சதும் ஒரு ½ an hourல உங்களுக்கு 28 சம் சென்ட் பண்ணி விடுறேன். இந்த 28 சம்மை இன்னைக்கு அனுப்பணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் அந்த இது எழுத போறீங்க இல்லையா, டெரிவேஷன் போட போகிறேன். அதனால இப்போ நாளைக்கு 50% கிளாஸஸ் இருக்கும், 50% இல்லாமல் இருக்கிறதுக்கும் சான்சஸ் நிறைய. அது ஏன்ற ரீசன் அப்புறமா